Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து old nighty எப்படி reusable பண்றது அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறீங்க. வரப்போற மழைக்காலத்துல வீடு நசநசன்னு ஆகக்கூடாது அப்படின்னாக்கா வீட்டில் வந்து நிறைய நம்ம மேட் வந்து அங்கங்கே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா வீடு வந்து உங்களுக்கு அந்த நசநசப்பு தன்மை இருக்காது. அதுக்கு வந்து நம்மளே வந்து வேஸ்ட் கிளாத் ரீயூஸ்ஃபுல் பண்ணி நம்ம டோர்மேட் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு நைட்டி எடுத்து வச்சுருக்கேன், ஓல்டு நைட்டி. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சைஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஓவல் சேஃபில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு மூடி நீங்கள் எடுத்துருக்க அந்த கட்டமான கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அந்த கார்னரை மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் கையாலே வரைஞ்சிக்கிட்டா கூட ஓகே. இந்த மாதிரி சும்மா ஒரு மெஷருக்கு அந்த மூடியை வச்சுட்டு நான் வந்து ஓரங்களை இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது போலவே நம்ம வந்து அந்த சைட்லேயுமே வச்சு வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட அந்த 2 பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது 2 பீஸுமே நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற வேஸ்ட்டு கிளாத் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாலும் ஓகே, இல்லை ஒரு 4 கிளாத்தாக இதுக்குள்ளே நீங்கள் வச்சாலும் ஓகே. அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். உள்பக்கம் இதுதான். இந்த உள்பக்கத்தில் நம்ம வந்து லேயராக வந்து கிளாத்தை வந்து இதில் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் உங்கள்கிட்ட துணி கட் பண்ணும்போது கிடைச்ச பீஸாக இருந்தால் கூட ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் முன்னே சொன்ன மாதிரியே ஒரு 4-5 லேயர் துணியாகவே நீங்கள் இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் எல்லாமே ஒரு 4 லேயர் மாதிரி நான் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது மேலே வந்து இந்த மாதிரி சாஃப்டான கிளாத் எல்லாமே நம்மள்ட்ட துப்பட்டா அந்த மாதிரி கிளாத் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அதை கூடமே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது இதுக்குள்ளே நான் வச்சுக்கிறேன். நம்ம கட் பண்ண அந்த மேட்டோட சைஸுக்கு தான் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேலே எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த கிளாத்தை இது மேலேயே நம்ம போட்டுட்டு பின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சுற்றிரும். சென்டரில் எல்லா இடத்துலையுமே பின் பண்ணிக்கோங்க. டைலரிங் வீடியோவில் என்னோடய தையல் மிஷினை பார்த்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பிராண்ட் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட என்னோடய மிஷின் வாங்கி 10 வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சிங்கர் பிராண்டில் வந்து தையல் மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிஷின் பற்றி கேட்டாக்கா மிஷின் ரொம்ப நல்லா இருக்குது. மிஷின் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை வந்து எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. கரெக்டாக ஆயில் போட்டு ஸோ அந்த மாதிரியெல்லாம் அதில் கொடுத்துருக்க மிஷின் படி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இவ்வளோ திக்கான கிளாத்தெல்லாம் எப்படி தைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம வந்து பொறுமையாக தைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு ஊசியெல்லாம் உடையாது. ஸோ அழகாகவே தைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சுற்றிலும் பின் பண்ணோம் இல்லையா, அந்த ஓரங்களில் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு தைச்சிட்டு வந்து முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே காமிக்கிறேன். நீங்கள் தைக்கிற நேரத்தில் ஒவ்வொரு பின்னாக இந்த மாதிரி கழட்டிக்கோங்க. லேடிஸ் மிஷின் சின்ன மிஷினை பொறுத்த வரைக்கும் திக்கான கிளாத் எல்லாமே தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து தைக்கும்போது அந்த மாதிரி திக்கான ஜீன்ஸ் கிளாத் இந்த மாதிரி கிளாத் எல்லாமே நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஊசிக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு ஊசி உடையிற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸ்லோவாக தைங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து மோட்டர் வச்சு தான் நான் தைச்சிட்ருக்கேன், பெடல் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்லோவாக தைச்சிக்குவேன். இப்போ நம்ம வந்து ஓரங்களை தைச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே அங்கங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண அந்த கிளாத் வந்து நகராமல் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ இதில் தான் நான் வந்து தையல் போட போகிறேன்.
உங்களுக்கு எந்த இடமாவது நீங்கள் அதிகமாக துணி வச்சிட்டீங்க, திக்காக இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் விலக்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த துணி நகர்ந்துடும். உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போட்ட மாதிரியே எல்லா ஸ்டிச்சுமே போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லா ஸ்டிச்சுமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஓரங்களில் நம்ம வந்து ஏதாவது ஒரு லேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ பின்ன எல்லாத்தையுமே கழட்டிட்டு நம்ம வந்து ஓரங்களுக்கு ஏதாவது லேஸ் கொடுத்துக்கலாம். லேஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பைப்பிங் கூட கொடுத்து ஓரங்களை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து நம்ம வந்து கிளாத்லேயே நம்ம லேஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இது போல் ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாத்துன்னு இல்லை, வந்து ஒரு 2-3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீளமாக ஒரு 5 இன்ச் அகலம் இருக்கா மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே மடக்கி ஃப்ரில் மாதிரி நம்ம வந்து அந்த மேட் கூட அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பீஸாக கட் பண்ணது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரில் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பில்லோவுக்கு எல்லாமே வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். லைட்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் தூரம் விட்டு இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ண பீஸை ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அந்த டோர் மேட் கூட நம்ம வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ண ஃபுல்லாகவுமே தைச்சிட்டு உங்ககிட்ட அட்டாச் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள். எந்த சைடு வந்து உங்களுக்கு டோர் மேட் வந்து எந்த சைடு மேல் பகுதியோ அந்த சைடில் நீங்கள் இந்த பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மேலே வந்து ஒரு படிமான தையல் போடணும். ஸோ அதுக்காக தான் எந்த சைடு வந்து நீங்கள் மேல் போர்ஷனாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சைடில் இந்த மாதிரி வச்சு தைக்க ஆரம்பிங்க. எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ ஸோ அது வரைக்குமே இந்த லேஸை வந்து தைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சு. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தைச்சாச்சு இல்லையா, இப்போ இது மேலே நம்ம வந்து ஒரு படிமான தையல் போட்டுடலாம். ஸோ அதோட நம்மளோட டோர் மேட் ரெடி. எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வந்து எவ்வளோ தண்ணி இருந்தாலுமே நல்லா அப்சர்வ் பண்ணுது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இந்த மேட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற நைட்டி எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நைட்டி, சுடிதார், அந்த மாதிரி காட்டன் கிளாத் என்னெல்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டோர் மேட் ரெடி பண்ணலாம். இப்போ இது மேலே நம்ம வந்து அந்த படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ வந்து நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டோர் மேட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா திக்காகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த டோர் மேட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான டோர் மேட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையவே டோர் மேட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன டிஐஒய் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.